Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு 8 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு ரெசிபி பார்க்க போகிறோங்க. அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 ஸ்பூன் போல் அரிசி எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து 1 ஸ்பூன் போல் நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த ஃபுட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து 6-7 மாதத்தில் கொடுக்குற ஃபுட்டெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நம்ம பருப்பு தண்ணியெலாம் வந்து கொஞ்சம் கொடுத்து குழந்தைங்களுக்கு பழக்கலாங்க. அப்பப்போ மத்தியான நேரத்தில் கொஞ்சம் கொடுங்க, நல்லா இருக்கும். இப்போது நம்ம கழுவி வச்ச அரிசி பருப்பை வந்து குக்கரில் சேர்த்தாச்சு. கூடவே வந்து ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. இப்போ கூடவே வந்து ஒரு 1/2 கேரட் போல் நான் வந்து போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக குக் ஆயிரும், இல்லை நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலும் ஓகே. இப்போ இதோடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் வந்து நல்லா டைஜஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும். கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது இல்லாமல் நமக்கு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசு வரைக்கும் நம்ம உப்பு சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது தான். நீங்கள் வந்து சேர்க்கனா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான் இது வந்து. கூடவே வந்து மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதோடவே கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சாதம் வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு அரிசி கேரட் எல்லாமே வந்து. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சோ இல்லைனா வந்து மத்து வச்சோ நல்லா கடைஞ்சிக்கலாங்க. நல்லா குழந்தைங்க குடிக்கிற சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா கொண்டு வந்துடுங்க. பருக்கையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிருங்க. இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறா இருந்தால் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா 2 சுற்று விட்டிங்கனாலே நல்லா ஈஸியாக உங்களுக்கு சாஃப்டாயிரும். இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம இவ்வளோ செஞ்சுட்டோமே வேஸ்ட்டாக போயிருமே நினைக்காதீங்க. அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ 2 to 3 ஸ்பூன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமானது அவங்களுக்கு. அப்படி வேஸ்ட் ஆகிருன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான யம்மியான ஒரு ஃபுட்டு தான் அது. இதுக்கெலாம் முன்னாடி முதல்ல நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குற யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த பாத்திரத்தை. இந்த ஃபுட்டு வந்து உங்கள் குழந்தைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.